الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بواب الباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب من هزل بشيء فيه ذكر الله أو القرآن أو الرسول. وقوله تعالى ولئن سألتهم ليقولن إنما كنا نخوض ونلعب قل أبالله وآياته ورسوله كنتم تستهزئون قد كفرتم لا تعتذروا قد كفرتم بعد إيمانكم. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை அன்று கிதாபு தௌஹீதுடைய பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹுடைய நினைவு கூறக்கூடிய விஷயங்களிலும் அல்லது வேதம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அல்லது தூதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் யாராவது கேலி செய்கின்றார்களோ, விமர்சனம் செய்கின்றார்களோ, அல்லது அதை விளையாட்டாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்ன? இங்கு அல்லாஹுடைய திக்ரையும் அல்லாஹு தஆலாவுடைய நினைப்பை கேலி செய்யக்கூடியவர்களும் பரிகாசம் செய்யக்கூடியவர்களுடைய விளக்கம் அல்லது அர்த்தம் பார்க்கும் பொழுது அது எல்லா விதமான மார்க்க சட்டங்கள், அஹ்காமு ஷர்இய்யா, எல்லா விதமான மார்க்க சட்டங்கள் அனைத்துமே நாம் ஏற்றுக்கொள்வதுதான் நம் மீது கடமை. அதை கொண்டு நாம் கேலி செய்வதும் பரிகாசம் செய்வதும் நம்ம பேச்சுக்கு விளையாட்டிற்காக, நேரம் போகுவதற்காக, பொழுதுபோக்குவதற்காக என்ன செய்கிறது, இப்படி அல்லாஹுடைய சட்டங்களை கொண்டு விமர்சனம் செய்வதும் ஃபன் செய்வதும் என்பது இது மிகப்பெரிய ஒரு குற்றம். எதுவரை என்றால் மனிதனை காஃபிராக ஆக்கிவிடும். அதே போல குர்ஆனுடைய விஷயங்களும் சரி, குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள், அதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், அதில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வது என்பது நம் மீது கடமை. அதுதான் முஃமின். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக நபிகள், எல்லா நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்வது நம் மீது கடமை. அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது கடமை. இங்கு எந்த ஒரு நபியாக இருக்கட்டும், அவர்களை கொண்டு கேலி செய்வதோ அல்லது அவர்களுடைய விஷயத்தில் பரிகாசம் செய்வது என்று ஒரு குஃப்ரை கொண்டு செல்லும், மனிதனை காஃபிராக ஆக்கிவிடும். ஒரு மனிதன் அல்லாஹ் மீதும் அவருடைய வேதங்கள் மீதும் அவருடைய தூதர்கள் மீது ஈமான் கொண்ட பிறகு எப்படி அவனால் அதை கொண்டு பரிகாசம் செய்வதற்கு மனசு வரும்? அதை கொண்டு விளையாடுவதும் அதை கொண்டு ஒரு கேலி செய்வதும் என்பது இது ஒரு முஃமினுக்கு உகந்தது கிடையாது. ஏன்னா அவன் ஏற்றுக்கொள்வது என்ன? அந்த அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொண்ட அந்த மனசால் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை அவன் கேலி செய்வதா, அதை கொண்டு விளையாடுவதா என்பதால் இது மனிதனை என்ன பெரும் பாவத்திற்கு கொண்டு செல்லும். அதே போல தொழுகையுடைய விஷயங்களை கொண்டு விளையாடுவதும், நஃபிலான தொழுகையாக இருக்கட்டும், அது சுன்னதான தொழுகையாக இருக்கட்டும், நோன்பு, ஹஜ்ஜு, இப்படி போன்ற விஷயங்களும் என்ன, இதுவும் என்ன அல்லாஹு தஆலாவுடைய கோபத்திற்கு ஆளாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இப்படி குறிப்பாக அல்லாஹையும் அவருடைய தூதரையும் இந்த வேதத்தையும் சபிக்கக்கூடியவர், திட்டக்கூடியவர், பரிகாசம் செய்யக்கூடியவருடைய நிலை என்ன? உலமாக்களுக்கு மத்தியில் இவ்வளவு பெரிய ஒரு குற்றம் என்றால், உலமாக்கள் மத்தியில் 2 கருத்துக்கள் இந்த விஷயத்தில் சொல்லப்படுது. என்ன விஷயத்தில்? ஒருவர் அல்லாஹையோ அல்லாஹுடைய தூதரையோ அல்லது வேதத்தையோ அவர் திட்டினாலோ ஏசினாலோ அல்லது அவர் அந்த விஷயத்தில் விளையாடினார் என்றால் அவருடைய நிலை என்ன? முதல் கருத்தின் அடிப்படையில் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் தௌபா செய்தாலும் என்ன, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாமிய ஆட்சி என்று இருந்தால் அங்கு அவர் இந்த பெரும் குற்றம் செய்ததன் அடிப்படையில் அவர் கொல்லப்படுவார், காஃபிராக கொல்லப்படுவார். இது அவருக்கு முதல் கருத்து. எவ்வளவு கடுமையானு பாருங்க.
அவர் காஃபிராக கொல்லப்படுவார். அவருக்கு கஃனிடக்கூடிய விஷயங்கள் செய்யப்படாது, உசூல் கொடுக்கப்படாது, தொழுகை நிறைவேற்றப்படாது. ஏன்? முஸ்லிமுடைய மையவாடியிலும் அவரை அடக்கம் செய்ய எங்கேயாவது ஒரு நிலத்தில் அல்லது ஏதோ ஒரு அங்கு அடக்கம் செய்வது தான் இங்கு சட்டமாக இருக்கு. முதல் விஷயம். இரண்டாவது கருத்தின் பார்க்கும் பொழுது அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹுடைய விஷயத்தில் விமர்சனம் செய்தானோ அல்லது திட்டினானோ பரிகாசம் செய்தான் என்றால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அதே போல அவருடைய உலகத்திலே தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். அவருக்கு அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இது எந்த விஷயத்தில்? அவன் அல்லாஹை பற்றி பேசும் பொழுது, அல்லாஹை பற்றி பரிகாசம் செய்யும். ஆனால் அதுவே ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பரிகாசம் செய்கின்றார் என்றால், கேலி செய்கின்றார், திட்டுகின்றார் என்றால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவர் இந்த தவறான ஒரு விஷயத்தை செய்தார் என்ற காரணத்தினால் கொல்லப்படுவார். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய உரிமைகளை என்ன செய்கின்றான்? விட்டு கொடுக்கின்றான். அவன் மன்னிக்கின்ற நாடியவனை மன்னிக்கின்றான். அப்போ அவனுடைய தன்மைகள் ஒன்று மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹயாத்தாக இருந்தவரை, உயிரோடு இருந்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தனக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை என்ன செஞ்சாங்க? அனைத்து விஷயத்தையும் மன்னித்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அவருடைய உரிமை என்பது, அவங்களுடைய கண்ணியம் என்பது இருக்கு. அந்த கண்ணியத்தை குலைக்கக்கூடியவனுக்கு தண்டனை என்ன? அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் திரும்பவும் நடக்கக்கூடாது என்ற காரணத்தினால் அவன் கொல்லப்படுவான் என்ற அறிஞர்களுடைய கருத்து இருக்கின்றது. இதுதான் இரண்டாவது கருத்து, சரியான ஒரு கருத்து. அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை அவன் பரிகாசம் செய்த காரணத்தினால அவன் கொல்லப்படுவான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு தஆலாவை அவன் பரிகாசம் அல்லது கேலி செய்யக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய உரிமை விட்டு கொடுக்கின்றான். அதனால அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இங்கு சூரத்து தௌபாவுடைய இந்த தலைப்பு ஏன் இங்கு கட்டப்பட்டது? இதுவும் அல்லாஹுடைய உரிமைகளில் ஒன்று. அல்லாஹை கண்ணியப்படுத்துவதும், அவனுடைய வேதங்களை கண்ணியப்படுத்துவதும், அவருடைய தூதர்களை கண்ணியப்படுத்துவது என்பது தௌஹீதுடைய ஒரு அம்சம். இது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள். இந்த உரிமையில் யாராவது விமர்சனமோ கேலியோ அல்லது விளையாட்டாக நடந்து கொண்டார் என்றால் அவரும் என்ன? இந்த அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையில் அவர் தவறு செய்கின்றார். அந்த தவறு எப்படிப்பட்டது என்றால் மனிதனை இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். இதற்கு பின்னால் ஒரு சம்பவம். தபூக் போருடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்களுடைய சஹாபாக்கள் திரும்பி கொண்டு வரும் பொழுது அங்கு கிட்டத்தட்ட இந்த தபூக்குடைய போர்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டம், சஹாபாக்குடைய கூட்டம் இருந்தது. அதே கூட்டத்துல நயவஞ்சகர்களும் முனாஃபிக்குகளும் இருந்தாங்க. அப்போ நயவஞ்சகர்களும் முனாஃபிக்குகளும் ஒருவருக்கு பேசிக்கொண்டார். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இவர்கள் இந்த சஹாபாக்கள் இவர்களுடைய நிலை என்ன? இவங்க இருக்கிறதே என்ன? வயிற்று பசிக்குன்னு போக்குவதற்காக தான் கூடவே இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹான ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தையில, புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய வார்த்தையில அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றாங்க, அன்னஹு கால ரஜுலுன் ஃபீ கஸ்வதி தபூக். தபூக்குடைய போரில் கிட்டத்தட்ட 30,000 மக்கள் அங்கு அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள். அதுல உபை பின் கஅப் பெரும் ஒரு படையை என்ன செஞ்சார்? திருப்பி கொண்டு சென்றார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கு அவர்கள் பேசிக்கொண்ட என்ன? மா ரஅய்னா மிஸ்ல குர்ராஇனா ஹாஉலா. இந்த ஓதக்கூடியவர்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களை பற்றி இவங்க விமர்சனம் செய்றாங்க. இவர்களை நாம இப்படிப்பட்டவர் நம்ம பார்த்ததே கிடையாது. எப்படிப்பட்டவர்கள்? அர்கபு புத்தூனா, வயிற்றை நிரப்புவதற்காக இவங்களை விட ஒரு ஆசை கொண்டவர்களும் பேராசை கொள்ளவர்கள் பார்த்தது கிடையாது. ஒல அக்தபு அல்சுனா, பொய் சொல்லக்கூடிய விஷயத்தில் இவங்களை விட பெரிய ஒரு பொய் சொல்லக்கூடியவன், பெரும் பொய் சொல்லக்கூடியவன் யாரையும் நாம் பார்த்தது கிடையாது.
வல அஜ்பன இந்தல் லிகா, அதே போல போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கும் பொழுது இவர்களை விட ஒரு கோளர்களை நம்ம பார்த்தது கிடையாது என்று இப்படி சஹாபாக்களை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்போ இங்கு சஹாபாக்கள் மட்டும் இவர்கள் சொல்லவில்லை, மாறாக சஹாபாக்களுடன் அல்லாஹ்வுடைய தூதரையும் என்ன செஞ்சாங்க, இவங்க பரிகாசம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதை கேட்ட உடனே கதப்த, நீ பொய் சொன்னாய், வலக்கின்னக முனாஃபிகுன், நீ முனாஃபிக், நீ நயவஞ்சகன், இந்த வார்த்தையை சொன்னது நீ பொய்யாக சொல்லியிருக்கின்றாய், இது சொன்ன விஷயம் உண்மையானது கிடையாது என்று லஉக்பிரன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சம்பவத்தை, இந்த விஷயத்தை, நீ சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் நாம் போய் சொல்வேன் என்று செல்கின்றார்கள். فذهب عوف الى رسول الله صلى الله عليه وسلم يخبره. عوف பின் மாலிக் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, போய் சொல்வதற்காக கிளம்புறாங்க. فوجد القرآن قد سبق فوجد القرآن قد سبق. அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று சொல்வதற்கு முன்னாலே குர்ஆன் என்ன ஆகின்றது, இறங்கி விடுகின்றது. குர்ஆனுடைய வசனம் முந்திக் கொள்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த விஷயம் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்த விடுகின்றான். فجاء ذلك الرجل, எந்த மனிதன் பரிகாசம் செய்தானோ, விமர்சனம் செய்தானோ, கேலி செய்தானோ, அவன் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்தை என்ன செய்கின்றான், பிடித்து, அதனுடைய கடிவாளத்தை பிடித்து, அல்லாஹ்வுடைய தூதரே நாம் என்ன செய்யல, யா ரசூலல்லாஹ், இன்னமா குன்னா நஹூது வ நதஹத்தத் ஹதீத் ar-ரக்பி நக்தஉ பிஹி அன்னல் தரிக். நம்ம ஒரு பேச்சு விளையாட்டுக்காக தான் சொன்னோம், சாதாரண பேசி கொண்டிருந்தோம், இந்த பயணத்துடைய களைப்பை போக்குவதற்காக தான் நான் சொன்னேன், என்னுடைய எண்ணம் அப்படி இல்லை என்று பேச பேச அவர் அந்த கடிவாளத்தை, அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டே அப்படியே நடந்து கொண்டே விரைந்து விரைந்து அல்லாஹ்வுடைய இந்த ஒட்டகத்துடைய பின்னாடி போயிட்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது அவர்களை இந்த விஷயத்துல நம்ப வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்குகின்றான். இந்த சூரத்துல் தௌபாவுடைய 65 மற்றும் 66 வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி விடுகின்றான். وَلَئِنْ سَأَلْتَهُمْ لَيَقُولُنَّ إِنَّمَا كُنَّا نَخُوضُ وَنَلْعَبُ قُلْ أَبِاللَّهِ وَآيَاتِهِ وَرَسُولِهِ كُنْتُمْ تَسْتَهْزِئُونَ لَا تَعْتَذِرُوا قَدْ كَفَرْتُمْ بَعْدَ إِيمَانِكُمْ. இதை பற்றி நீர் அவர்களை கேட்டால், நாங்கள் வெறுமனே விவாதித்தோம், விளையாடி கொண்டிருந்தோம் என்று கூறுவார்கள். நபியே, நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள், என்ன அல்லாஹ்வும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய அத்தாட்சிகளையும் அவனுடைய தூதரையும் கொண்டுதான் நீங்கள் பரிகாசம் விளையாட வேண்டுமா? லா தஅததிரு, இதற்கு பிறகு எந்த ஒரு காரணத்தையும் சாக்குபோக்கு சொல்ல தேவையில்லை. அது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் காஃபிராகிவிட்டீர்கள் என்று இந்த வசனம் இறக்கப்பட்டது. இப்போ சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படிப்பட்ட இவர்களுடைய எல்லா விதத்திலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு நயவஞ்சகர்களாக பாதிப்பு தான் இருந்து, இவர்கள் என்ன விடல, அல்லாஹ்வுடைய தூதரையும் விடல, அல்லாஹ்வுடைய தூதரின் சஹாபாக்களையும் விடல. அப்போ யாரெல்லாம் சஹாபாக்களை பற்றி விமர்சனம் செய்கின்றார்களோ, அது ஒருவரையாக இருக்கட்டும், மற்ற அனைவர்களாக இருக்கட்டும், அனைவருமே இந்த முனாஃபிக்குடைய தன்மை கொண்டவர்கள் தான். ஏனென்றால் சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய யாராக இருப்பான், அவன் முஃமினாக தான் இருப்பான். அதே போல வெறுக்கக்கூடியவன் யாராக இருப்பான், அவன் முனாஃபிக்காக தான் இருப்பான். அதனால்தான் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சஹாபாக்கள் மீது ஏதாவது ஒரு விமர்சனம் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும். அதே போல போர்க்களத்தில் திரும்பி வரும் பொழுது லனுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அஸல் என்று கூறினார்கள் சூரத்துல் ஜுமால. கண்டிப்பாக நாம இவர்களை என்ன செய்வோம், கண்ணியமானவர்களை நாம இழிவுபட்டவர்களை என்ன செய்வோம், கண்ணியமானவர்கள் வெளியேற்றுவார்கள் மதீனாவிலிருந்து. அங்கு கண்ணியமானவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள்? அப்துல்லா பின் உபையும் அவருடைய கூட்டாளி முனாஃபிகின்கள். அதை இழிவுபட்டவர்கள் யார் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஃமினீன்களை என்ன செஞ்சாங்க, அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். இப்போ இவர் மதீனாவுக்கு போனோடனே முதல் காரியமே இவங்களை பிரிச்சிருவோம் என்று கண்ணியம் அந்த முனாஃபிகீன்கள் கூறினார்கள். இப்படி எல்லா விதத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும்
அவர்களுடைய சஹாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் அங்கு இருந்தார்கள். அதே கட்டத்தில் தான் இங்கு நாம் பார்க்கிறோம். சிலர் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு எந்த ஒரு கூச்சமில்லாமல் சஹாபாக்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய அந்த துணிச்சல் வருகின்றது. துணிச்சல் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமான ஆட்சி செய்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆட்சியை அவங்க அபகரிச்சிட்டாங்க. அதே போல நவுது பில்லாஹி மின் தாலிக் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வயிற்று பசிக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்தாரு. இப்படி வயிற்று பசிக்காக இருக்கக்கூடியவருடைய ஹதீஸு எப்படி நம்புவது? பாருங்க எப்படியெல்லாம் விமர்சனம் செய்யும். இந்த விமர்சனம் முனாஃபிகீன்களில் இருந்தது. அதற்கு பிறகு மேற்கத்தியவாதிகளாக இருக்கக்கூடிய முஸ்தஷ்ரிகீன்கள் இந்த அரபு கலாச்சாரத்தை ஆராய்ச்சி செய்கின்றோம் என்ற பெயரில் இஸ்லாத்தில் சில விஷயங்களை சந்தேகத்தை ஏற்படுத்தி, சில விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தி, இந்த சஹாபாக்களும் சரி அல்லது இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையாக சொல்லக்கூடிய குர்ஆனும் ஹதீஸிலும் களங்கத்தை ஏற்படுத்துவதற்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கும் அங்கு முஸ்தஷ்ரிகீன்கள் என்று சொல்லக்கூடிய ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள், இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனுடைய தாக்கம் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை தூய்மையான வடிவில் அதை கற்றுக் கொடுக்கின்றோம் என்ற பெயரில் என்ன செய்யறாங்க? இந்த மார்க்கத்தை தூய்மையான வடிவில் கற்றுக் கொடுக்கின்றோம் என்று சொன்ன பெயர்ல சஹாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடிய நிலை இருக்கு. அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் எந்த ஒரு மனிதன் சஹாபாக்களை விமர்சனம் செய்கின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சனம் செய்கின்றான். ஒரு மாணவர்களை ஒட்டுமொத்த அந்த மாணவர்களை விமர்சனம் செய்வது என்பது அவருக்கு கற்றுத்தந்த அந்த ஆசிரியருக்கு விமர்சனம் செய்வது போலதான். ஒரு மாணவன் 2 மாணவன் என்று இருந்தால் ஏதோ யோசிக்கும். ஆனா ஒட்டுமொத்த அந்த மாணவர்களை அந்த கூட்டத்தையே ஒரு விமர்சனம் செய்கின்றார் என்றால் அது அல்லாஹுடைய அந்த மாணவருடைய ஆசிரியராக இருந்தவரை விமர்சனம் செய்கின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதே கொள்கை தான் ஷியாக்குடைய கொள்கை தான் இருக்கும். ஷியாக்கள் என்ன செஞ்சாங்க? ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் என்ன செஞ்சாங்க? காஃபிர்களாக கூறினார்கள். சிலரை தவிர 7 பேரை தவிர. அந்த 7 பேரும் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களை தவிர மற்ற அனைவரும் காஃபிராகி விட்டார்கள். இந்த உமரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை 2 பேர் என்ன அநியாயமாக அலியுடைய ஆட்சி பிடுங்கி அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு அப்பண்டமான ஒரு பொய்யை அவங்க சாட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹயாத்தாக இருந்து 2 பேரிடம் என்ன பொருந்தி கொண்டாங்களா இல்லையா? அவங்களே பொருந்தி கொண்ட விஷயத்துல இங்கு இவர்கள் இப்படி விமர்சனம் செய்யும். ஆக இந்த ஒரு சஹாபாவை விமர்சனம் செய்தாலும் சரி, மற்ற எல்லா சஹாபாக்களையும் விமர்சனம் செய்ய எல்லாமே ஒரே இதுதான். அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த அந்த கூட்டத்தை, அந்த சமுதாயத்தை விமர்சனம் செய்யக்கூடியவனாக இருக்கு. அப்ப இங்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய வேதங்களுடைய அத்தாட்சிகளுடைய மார்க்க சட்டங்களை விமர்சனம் செய்வதும், அதே போல அதை கொண்டு கேலி செய்வதும் அவர்களுடைய இது மிக பெரும் குற்றமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இதை நேசிப்பது கிடையாது. மாறாக இந்த விஷயத்தை செய்யக்கூடியவர் காஃபிராகி விடுவார். இஸ்லாமிய ஆட்சி என்று இருந்தால் அவன் இந்த குற்றத்திற்காக முர்த்தத் என்ற ஆனவதற்காக அவன் கொல்லப்படுவான் என்ற விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியப்படுத்துவது என்பது நம்முடைய கடமை. எந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கை கொண்டோமோ அதை கண்ணியப்படுத்துவதுதான் ஒரு முஃமினுடைய அழகாக இருக்கின்றது. எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்கள் நாம் விளையாடக்கூடாது. சும்மா பேச்சுக்கு சொன்ன அல்ல சும்மா குழந்தைகளுக்கு விளையாடுவதற்காக சொன்ன நம்முடைய குழந்தைகளும் இந்த விஷயத்துல கொஞ்சம் அலட்சியமாகவோ அல்லது அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க? சில விஷயத்தை கொண்டு என்ன செய்யறாங்க? விளையாடுறாங்க. இந்த வார்த்தைகளை கொண்டோ அல்லது ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு டைலாக் சொல்லணும்னு சொல்லிட்டு சில அல்லாஹுடைய சட்டங்களும் சரி, அல்லாஹை பற்றியும் அவருடைய தூதரை பற்றியும் அவருடைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க? இப்படி விமர்சனம் செய்வதும் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட விஷயத்திலும் என்ன மாணவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அதே போல குறிப்பாக இந்த மார்க்க சட்டத்துடைய விஷயங்களை பரிகாசம் செய்யக்கூடிய எதுவாக இருக்கட்டும், அது புக்காக இருக்கட்டும் அல்லது அது வீடியோவாக இருக்கட்டும் அல்லது அது ஆடியோவாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை கேட்பதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ்வையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய மார்க்க சட்டத்தையும் அவனுடைய எல்லா தூதர்களையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய இந்த பெரும் குற்றத்திலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இந்த அனைவருடைய விஷயத்துடைய மஹப்பாவும் கண்ணியத்தையும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஆழமாக பதிவு செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.